உங்களோட 4 வயசு குழந்தை சரியா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்குங்களா? ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து சரியா தான் பேசுறானா? போக போக அவனே கேட்சப் ஆயிருவானா? கத்துப்பானா? இல்ல இந்த குழந்தைக்கு வந்து ப்ரொஃபஷனல் அட்டென்ஷன் தேவை. ஸ்பீச் தெரப்பி போணும், ஆக்குபேஷனல் தெரப்பி போணும் அப்படின்ற வித்தியாசம் வந்து நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ வீட்லயே வந்து உங்களுக்கு சிம்பிளா ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த அந்த செல்ஃப் எவாலுவேஷன்க்கான வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் டூல் கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு அசஸ்மென்ட்க்கு ரீப்ளேஸ்மென்ட்டும் கிடையாது. ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ் வந்து எடுக்கலாமா? வேண்டாமா? அசஸ்மென்ட் போகலாமா? வேண்டாமா? ஒரு டாக்டர் ஆர் வந்து ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போலாமா? வேணாமான்ற டிசிஷனையே ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அத போஸ்ட்போன் பண்ணாம சின்னதா வீட்லயே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி, ஓ! என் குழந்தைக்கு வந்து 20 தான் இருக்கு ஸ்கோரு. என் குழந்தைக்கு 15 தான் இருக்கு ஸ்கோர். அப்ப இம்மீடியட்டா நான் தெரபிஸ்ட்ட பார்க்குறது தான் நல்லது. அப்படின்ற மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ. இட்ஸ் நாட் அ கைட்லைன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்கள வச்சு, உங்களோட குழந்தைகளுக்கு நீங்களே வந்து சின்னதா மார்க் போட்டுட்டே வாங்க. ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து எல்லா டைமும் வந்து அவங்க இந்த விஷயத்த செய்றாங்கன்னா, 5 மார்க்ஸ் நீங்க குடுத்துக்கலாம். ஆம், எப்பவுமே செஞ்சதே இல்ல அப்டின்னா, நீங்க 0 மார்க்ஸ் குடுத்துக்கலாம். அப்பப்ப செய்றான், அப்பப்ப செய்யல அப்டின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க 2 ஆர் 3 மார்க்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஒரு விஷயமா சொல்ல சொல்ல, நீங்க உங்க குழந்தைகளுக்கு 0 டூ 5ல வந்து மார்க்ஸ் குடுத்துக்கிட்டே வாங்க. அண்ட் டோட்டலா 50க்கு அவங்க எவ்ளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்டின்றத கீழ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, உங்க குழந்தையோட மார்க்குக்கு ஏத்த மாதிரி, நீங்க வந்து ஹோம் பிளான்ஸ் ஃபாலோ பண்ணா போதுமா? இல்ல நீங்க இப்ப இம்மீடியட்டா ப்ரொஃபஷனல் அட்டென்ஷன் எடுக்கணுமா? ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டையோ, இல்ல ஒரு டாக்டரையோ கன்சல்ட் பண்ணணுமா? அப்படின்ற என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன். ஸோ, இப்ப ரெடிங்களா? நீங்க உங்களோட ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. நான் சொல்ற விஷயங்களுக்கு உங்க குழந்தைகள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மார்க் போட்டுக்கிட்டே வரப்போறீங்க. ஓகே. இந்த செல்ஃப் அசஸ்மென்ட் ஸ்க்ரீனர் அப்படிங்கிறது வந்து மெயினா நான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைகளுக்காக இப்ப நான் டிசைன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன், சென்சரி டிஃபிகல்டீஸ் அண்ட் சோஷியலைசேஷன் இந்த 3 செக்மெண்ட்ல தான் வந்து மேஜரா டிஃபிகல்டீஸ் இருக்கும். ஸோ இப்ப நான் கேட்கிற கேள்விகளுமே வந்து அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஐ கான்டாக்ட். ஸோ நம்ம பேசும்போது உங்களோட குழந்தை எவ்வளோ நேரம் கண் தொடர்பு வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு நீங்க வந்து ஒரு மார்க் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி குடுப்பீங்க? ஸோ இப்ப நீங்க பேசம்போது எப்பவுமே உங்க கண்ண அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க 5 மார்க்ஸ் குடுக்கலாம். ஆர் அவங்க கண் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே வேற எங்கேயாவது தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்க 0 குடுத்துக்கலாம். அப்பப்ப இருக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு இருக்கு, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க வந்து 2 மார்க் குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து ஐ கான்டாக்ட். 2வது கொஸ்டின் வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்றது. நம்ம சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறோம் இல்லையா? செருப்ப மாட்டு, தட்ட எடுத்துட்டு வா, ரிமோட் எடுத்துட்டு வா. இந்த மாதிரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறத அவங்க ஃபாலோ பண்றாங்களா? அப்படின்றது தான் 2வது கொஸ்டின். ஸோ உங்க குழந்தை எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்களே ஒரு 2, 3 இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து பார்த்துட்டு கூட நீங்க வந்து மார்க் பண்ணலாம். 5 ஆர் 4 ஆர் 3 எப்படி உங்களுக்கு தோணுதோ நீங்க மார்க் பண்ணுங்க. 3 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமிட்டேட்டிங் ஜெஸ்டர்ஸ் ஆர் இமிட்டேட்டிங் ஆக்ஷன்ஸ். இப்ப நம்ம ஏதாவது ஆக்ஷன் பேஸ்டு ரைம்ஸ் ஏதாவது பாடுறோம்னா, அவங்களுமே அத பதிலுக்கு திருப்பி செய்றாங்க. ஸோ இப்ப ஹெட், ஷோல்டர், நீஸ் அண்ட் டோஸ் அப்படின்னா, அவங்களுமே வந்து அத வந்து டச் பண்றது. ரோலி போலின்னா அவங்களுமே அந்த ஆக்ஷன்ஸ் பண்றது. இத வந்து எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே பண்றாங்கன்னா 5 குடுக்கலாம். பண்ணதே இல்லன்னா நீங்க 0 குடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நம்ம வந்து அ ஆங்ரியா இருக்கும்போது, ஒரு சேடா இருக்கும்போது, ஆர் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் குடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ குழந்தைகள் அத எந்த அளவுக்கு குடுக்குறாங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரேட்டிங் பண்ணுங்க. ஸோ ஸ்மைல் பண்றதாகட்டும், அழுகுறதாகட்டும், கோவப்படும்போது வந்து ஸ்க்ரீன் பண்றதாகட்டும், இல்ல வந்து ஜஸ்ட் சேட் ஃபேஸ் வைக்கிறது. இந்த மாரி அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த அளவுக்கு குடுக்குறாங்களோ, அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க ரேட்டிங் குடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிரிட்டெண்ட் ப்ளே. ஸோ இந்த பிரிட்டெண்ட் ப்ளே வந்து அ இல்லாத ஒண்ண இருக்கிற மாரி நெனச்சு விளையாடுறதுமே வந்து அதுல கவுண்ட் ஆகும். ஆர் இருக்கிற டாய்ஸ் வச்சு பிரிட்டெண்ட் பண்ணி விளையாடுறதுமே கவுண்ட் ஆகும். குக்கிங் ஆக்டிவிட்டி மாதிரி பண்றது,
ஆர் வந்து 2 கார் வச்சு அது மோதுற மாதிரி விளையாடுறது, டாக்டர் செட் வச்சு டாக்டர் மாதிரி பண்றது. ஸோ இப்போ 4 இயர்ஸ் ஓல்டு ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா வந்து இன்னுமே வந்து டீட்டெயில்டு பிரிட்டண்ட் பிளேவே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டீச்சர், டீச்சர் விளையாடுறது, டாக்டர், டாக்டர் விளையாடுறது அந்த மாரி. ஸோ பிரிட்டண்ட் பிளே எந்த அளவுக்கு உங்க குழந்தைகள் பண்றாங்களோ, அதுக்கேத்த மாரி 5க்கு நீங்க ஒரு ரேட்டிங் குடுங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன் வந்து மோஸ்ட் ஆட்டிஸ்டிக் குழந்தைகளோட ஒரு கீ கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ரெப்பிட்டேஷன்லயே 3 வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து மூவ்மெண்ட் ரெப்பிட்டேஷன். சில குழந்தைகள் வந்து செஞ்ச மூவ்மெண்ட்ஸையே திருப்பி திருப்பி செய்வாங்க. கை வந்து ஃபிட்ஜெட் பண்றதா இருக்கலாம், ஆர் வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், மாடி படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து செஞ்ச மூவ்மெண்ட்ஸையே திருப்பி திருப்பி செய்றாங்க அப்படின்னா, அ எப்பவுமே செய்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ரிவர்ஸ் கவுண்டிங் நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே வந்து அவங்க மூவ்மெண்ட் செஞ்சுட்டே இருக்காங்கன்னா, 0 குடுக்கணும். செய்யறதே இல்ல. அந்த மாரி ரிப்பிட்டிஷன் மூவ்மெண்ட்லாம் அவங்க செய்யல அப்படின்னா, நீங்க 5 குடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதுக்கு மட்டும் ரிவர்ஸ் கவுண்டிங் வந்து நீங்க பண்ணணும். அடுத்தபடியா வந்து ரெப்பிட்டிஷன் ஆஃப் ஸ்பீச். ஸோ ரெப்பிட்டிஷன் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம எக்கோலாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்கேயாவது கேட்ட சென்டென்சஸோ, ஃப்ரேஸஸோ அவங்க வந்து திருப்பி சொல்லுவாங்க. ஒரு ஏதாவது ரைம்ஸ் ஏதாவது திருப்பி பாடுவாங்க. "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டா, அவங்களும் பதிலுக்கு "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. எங்கேயோ யாரோ அ கிளம்பும்போது "பபாய், சி யூ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத வந்து அவங்க வேற ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அதே டியூனோட சொல்லுவாங்க. "பபாய், சி யூ" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது அ விஷயத்துக்கு ரெலவென்ட்டாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் அது ரெலவென்ட்டா இல்லாத மாரியும் நம்மளுக்கு ஃபீல் ஆகலாம். இதுதான் வந்து எக்கோலாலியா ஒரு ரெப்பிட்டிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்குமே வந்து நீங்க ரிவர்ஸ் கவுண்டிங் குடுக்கணும். ஸோ அவங்க வந்து எப்பவுமே எக்கோலாலியா செய்யறாங்க அப்படின்னா வந்து நீங்க 0 குடுக்கணும். எக்கோலாலியா வந்து செய்யறதே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அ அ எக்கோலாலியா செய்யறதே இல்ல. நல்ல கான்வர்சேஷனலா பேசுறாங்க அப்படின்னா, நீங்க 5 குடுத்துக்கலாம். சரியா பேசுறதே இல்ல. எக்கோலாலியாவும் இல்ல, பேசவும் இல்ல அப்படின்னாலுமே நீங்க வந்து 0 தான் குடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தபடியா ரெப்பிட்டிஷன்ல பார்த்தோம்னா, ரெப்பிட்டிட்டிவ் ப்ளே. ஸோ ப்ளே கூட நெறைய ஆட்டிஸ்டிக் குழந்தைகள் பார்த்தோம்னா, ஒரே மாதிரி ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்டர் பண்றதுன்னா, எப்பவுமே இதே ஆர்டர்ல அடுக்கிட்டே இருக்கிறது. அதுதான் வந்து அவங்களோட ஒரு டைப் ஆஃப் ப்ளே அப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெப்பிட்டிஷனா தான் எப்பவுமே ப்ளே பண்றாங்க. ஆர் வந்து ஒரு டாய் வச்சு வேற வேற விதமா ப்ளே பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ பிரிட்டெண்ட் ப்ளே மாதிரி விளையாடுறது அதே டாய் வச்சு. அதே டாய் வச்சு வந்து ஹக் பண்ணி வந்து தூங்குறது. அதே டாய் வச்சு இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் யூசஸ் பண்றாங்களா? இல்ல ஒரு டாய்னா இது இப்படி விளையாடணும்னா எப்பவுமே அதே மாதிரி தான் விளையாடுறாங்களா? அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்கணும். ரெப்பிட்டிஷன் ஆஃப் ப்ளேல. இதுக்குமே வந்து நம்ம ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணணும். எப்பவுமே ரெப்பிட்டிஷன் ஆஃப் ப்ளே பண்றாங்க. அதே டைப்லயே தான் விளையாடுறாங்க அப்படின்னா, நீங்க 0 மார்க் குடுக்கணும். வேற வேற டைப்ல மாத்தி மாத்தி விளையாடுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து 5 குடுத்துக்கலாம். அடுத்த செக்மெண்ட் பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது. ஸோ ஒரு 4 இயர் குழந்தை இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல்ஸ்க்குலாம் போறாங்கன்னா, கண்டிப்பா ஒரு 1 ஆர் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களால மேக் பண்ண முடியும். அவங்களே வந்து வந்து ஹாய் சொல்றது, ஷேர் பண்றது திங்ஸ, டர்ன்ஸ் எடுத்து விளையாடுறது. அவங்க விளையாடும்போது வெயிட் பண்ணி அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றத அப்சர்வ் பண்றது. இந்த மாரி விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேக் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. ஈஸியா வந்து மிங்கிள் ஆயிடுறாங்க. மத்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க 5 மார்க்ஸ் குடுத்துக்கலாம். இல்ல மத்த குழந்தைகளோட சேர்ந்துலாம் விளையாடுறதே இல்ல. மத்த குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னு இவன் பார்க்க கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க 0 மார்க்ஸ் குடுத்துக்கலாம். அடுத்ததா லாஸ்ட்டா வந்து நான் என்ன சொல்றேன்னா, இனிஷியேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இனிஷியேஷன் வந்து வெர்பல் இனிஷியேஷனாவும் இருக்கலாம். இல்ல வந்து ஜெஸ்டரல் இனிஷியேஷனா கூட இருக்கலாம். அதாவது அவங்களோட சைட்ல இருந்து அவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்றது. ஸோ எனக்கு இது வேணும், இது வேண்டான்னு சொல்றது. ஆர் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களே ஸ்டார்ட் பண்ணி ஒரு கேம வந்து அம் டீச் பண்றது. ஸோ அவங்க சைட்ல இருந்து ஒரு இனிஷியேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்க எப்படி ரேட்டிங் குடுக்கணும்னா, எப்பவுமே அவங்களே வந்து நல்லா இனிஷியேட் பண்றாங்க. மத்தவங்களோட அடல்ட்ஸோட சுத்தி இருக்கிறவங்களோடையும் அவங்க இனிஷியேட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸோடையும் இனிஷியேட் பண்றாங்கன்னா, நீங்க 5 மார்க்ஸ் குடுத்துக்கலாம். ஆர் இனிஷியேட் அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் கூப்ட்டு கூப்ட்டு அவங்கள வந்து இன்வால்வ் பண்ற மாதிரி இருக்கு. அப்டின்னா நீங்க 0 ஆர் 1 அந்த மாரி நீங்க மார்க்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க மார்க்ஸ் குடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா,
அவுட் ஆஃப் 50 உங்க குழந்தை வந்து என்ன ஸ்கோர் வந்திருக்காங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி அதை சொல்லுங்க. ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன டிஸ்க்ளைமர் மாதிரி இது வந்து ஒரு டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா கிடையாது. இந்த வீடியோ பார்த்து மட்டும் நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி டயக்னாஸ் பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோவை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்ச ஸ்பீச் தெரபிஸ்ட். கடந்த 6 இயர்ஸா நான் அந்தாதி ரீஹாப் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நிறையவே ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைகள், ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைகள் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸோட நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட அந்தாதி ரீஹாப்ல பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பேரண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் அதுவுமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய இடங்கள்ல வந்து அசஸ்மெண்ட்டே வந்து டிலே ஆயிடுது. ஆம்பளை பையன் லேட்டாக பேசுவான், ஒரு 5 வயசு ஆகட்டும் விடு, தானா அவனே பேச ஆரம்பிச்சிருவான், அப்படி இப்படின்னு மிஸ்கைடன்ஸ்னால நிறைய பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்டயே போக மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ், ஒரு இந்த மாதிரி ரேட்டிங் போட்டு பார்த்தோம், 50க்கு 10 தான் ஸ்கோர் இருக்கு, 50க்கு 12 தான் ஸ்கோர் இருக்கு, நம்ம வந்து இம்மீடியட்டா வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேரண்ட் இது மூலியமா நினைச்சு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் எவ்வளோ சீக்கிரம் இதை கண்டறிஞ்சு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ அந்த குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்குமே ஆஸ் அ ஃபேமிலி உங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயமா அது இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக பண்ண விஷயமே தவிர இது ஒரு ப்ரொஃபஷனல் ஒன் டயக்னாஸ்டிக்கோட ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பீச் டிலே, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இது சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அட்டென்ஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட் செக் அவுட் பண்ணலாம். ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.